Taste the Daily. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிவதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. வரதராஜன் நகர் என்ற பகுதியை கடக்கும்போது திடீரென சரக்கு ரயிலில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கி மலமளவென தீ பரவியது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம் காட்டி வந்த நிலையில் டீசல் டேங்குகள் என்பதால் தீ தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தால் 35 கிலோமீட்டருக்கு தெரியும் வகையில் வானளாவிய கரும்புகை எழுந்துள்ளது. இதனிடையே டீசல் டேங்குகள் வெடிக்கும் அச்சம் காரணமாக அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைந்துள்ளனர். இந்த விபத்தால் சென்னை அரக்கோணம் மார்க்கமாக அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூர் அருகே பெரியகுப்பம் வரதராஜன் நகர் பகுதியில் டேங்கர் ரயிலில் டீசல் டேங்க் வெடித்து தீ பரவியதில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் புகை மூட்டத்தில் மூழ்கியுள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் போராடியும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை எனவும் செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக மத்திய மாநில பேரிடர் மீட்பு படைகளை ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்ட மக்களை முழுமையாக பாதுகாப்புடன் வெளியேற்ற வேண்டும் எனவும் அவர்களுக்கான தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் அவசர மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்திடவும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ரயில்வே நிர்வாகத்தையும் இது சாதாரண தீ விபத்து அல்ல, டீசல் ரசாயனம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாண்டு மக்களை காக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.